ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை செடியின் கீழே விட்டு அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டாராம். சாராள் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்க வேண்டாம், இந்த சத்தமே எனக்கு கேட்கக்கூடாது, அப்படி கொண்டு ஓடி போயிருங்கன்றான். நான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வந்து என் வாழ்க்கையை துவங்குகிற ஆண்டவர். சொல்லுங்க, நான் எங்க இருந்தாலும் அங்க வந்து என் வாழ்க்கையை துவங்குகிற ஆண்டவர். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இருந்து ஒரு நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்றவர். வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார்னு சொன்னான். நம்ம சொல்லுவோம், ஆகாரே உனக்கு என்னாச்சு? உன்னை துரத்தி விட்டாங்களா? எல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆகாரே உனக்கு உனக்கு என்னாச்சு? ஏன் பயப்படுற? நான் இருக்கேன் இல்லையா உனக்கு? இந்த வசனம் வந்து சொல்லுது, வார்த்தை சொல்லுது தேவன் சத்தத்தை கேட்டார்னு. பின்னாடி சொல்லுது உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குது. உனக்கு என்னாச்சு? நான் இருக்கேன்ல. ஒரு பிள்ளை கீழே விழும் பொழுது அப்பா இருக்கம்ல, தூக்கி அணைச்சிக்கிற மாட்டாமா? நம்ம பிள்ளைகள் அடிபடும் பொழுது தூக்கி நான் இருக்கேன், ஒன்றும் இல்லை தட்டி கொடுக்குறோம்ல. அதே மாதிரி தான் இந்த பகுதி, இந்த ஒரு வசனம். தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டாராம். தேவன் உங்கள் சத்தங்களை கேட்கிறார். உங்களுக்கு சொல்லவே தெரியலனாலும் உங்கள் சத்தங்களை ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய உணர்வுகளை தேவன் புரிந்து கொள்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் சொல்லி சாராளுக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் தெரியும் இப்படி ஒன்று நடக்கும், நான் உங்க கூட வந்து நிற்போம் சொல்லி. உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு நேரமும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் உங்க கூட வந்து நிக்கிறதுக்கு. உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தார். நீங்க தவறான முடிவு எடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி யோசிப்பேன், என் லைஃப்ல வந்து சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு பல வருஷங்கள் ஆச்சு. ஆனா தேவன் நம்ம அந்த புரிதலை கொண்டு வருவதற்கு நம்மளை வெயிட் பண்ணிட்டே இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உங்க கூட இருக்கேன், நான் உன்னை கைட் பண்ண நான் விரும்புறேன். உனக்கு என்ன ஆச்சு? ஆண்டவரே, எனக்கு கடன் பிரச்சனை ஆச்சு. கடன் பிரச்சனை தான் ஆச்சு, நான் அதை சரி பண்ணுவேன். ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். பலவீனம் தானே, அதை நான் உனக்கு சரி பண்ணுவேன். ஆண்டவரே, நான் நிராகரிக்கப்பட்டதான ஒரு மனநிலையில் இருக்கிறேன், நான் உன்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய மனநிலையில் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே புரியல, பரவாயில்ல, உனக்கு புரிய வைக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். இந்த இடத்தை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு பாருங்க நம்ம லைஃப்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்தை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு அந்த இடத்தை ஆண்டவர் தரல, ஆண்டவரே அந்த இடத்தை